முசு முசுக்கு தோசை. எண்ணெய் நல்லா முறுமுறுன்னு வருது பாருங்கள். நல்லெண்ணெயில் சுட்டால் தான் நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். முறுமுறுன்னு வந்துடுச்சு. இது நெஞ்சு சளி எல்லாத்துக்கும் நல்லது. இது கூட நான் மிளகு தான் வச்சு அரைச்சிருக்கேன். மிளகு பாதி காஞ்ச மிளகு, ஏன்னா சல்லுன்னு இருக்கும் இந்த தோசை ஒரு மாதிரி. அதனால் அது ரெண்டும் வச்சு அரைச்சிட்டு அரிசி பச்சரிசி ஊற வச்சு அதோடு சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்சா தண்ணியாக வந்துடுச்சு. அடை சுடலாம். கெட்டியாக வந்ததுன்னா அடை சுடலாம், இடியாப்பத்துக்கு மாவு பண்ணிடுற மாதிரி. இது வந்து தண்ணியாக வந்துடுச்சுனால ஊற்றிட்டேன் அப்படியே தோசை மாதிரி. கிராமத்துலலாம் இது சும்மாவே கிடைக்கும். வரப்பு வெளி, பனைமரம், வேலிக்கத்தான், ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் அங்கெல்லாம். ஆனால் இங்கேயும் வந்து சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் விற்கிறாங்க. தூதுவளை, முடக்கத்தான், பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அப்புறம் பிரண்டை, கீழநெல்லி, இது எல்லாமே 20 ரூபா கட்டு, 30 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. அதையும் வாங்கி பயன்படுத்தலாம் சென்னையில் இருக்கிறவங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க இது எல்லாமே சும்மாவே எடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைன்றாங்க. சும்மாவே எடுத்து சும்மாவே செய்கிறதுக்கு எதுக்கு நேரம் அவங்களுக்கு? இங்கே நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்களாம் வேலைக்கு தான் போகிறோம். ஆனால் இதெல்லாம் எடுத்து செய்கிறோம் டைம் ஒதுக்கி. ஏன்னா உடம்பு பார்க்கணும், நல்லா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு, அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது நல்லா முருவி வந்துடுச்சு. இந்த மாதிரி மொறுமொறுன்னு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.